Dear 6th standard children, welcome to your English first term, third unit's poem, Dream of Spices. Welcome and say with me, my mother would say, little boy Raj, go to Muttus and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. And so I go to the shops, singing all the way. And when Muthu asked me what I want, I rattle off a list. Sesame seeds, onions, tomatoes and pickles. And back home, mother tweets my ears. Ouch! Dear children, இப்போது நம்ம இந்த போயத்தோட மீனிங் பார்ப்போமா? வாங்க. ஒரு நாள் ராஜு அவங்க மம்மி கூப்பிட்றாங்க ராஜுவை. எதுக்கு கூப்பிட்றாங்க? கடையில் போய் சம் திங்ஸை வாங்கிட்டு வர சொல்லி கூப்பிட்றாங்க. அதை ராஜுவே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? மை மதர் would say, லிட்டில் பாய் ராஜ், கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் cinnamon, bitter leaves and ginger and garlic. என்னென்ன வாங்கிட்டு வர சொல்கிறாங்க? முத்து ஷாப்புக்கு போய் சின்னமன்னா வாசனை பொருள், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பட்டை. பீட்டில் லீவ்ஸ் வெற்றிலை. அண்ட் ஜிஞ்சர்னா என்ன? இஞ்சியும் கார்லிக்னா பூண்டு, வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு. இந்த 4 திங்ஸையும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோ ராஜ் என்ன பண்ணுறான்? அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் சிங்கிங் ஆல் த வே. வழி பூரா ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக போகிறான். ஆனால் அங்கே போனோன்னே என்னாச்சு? முத்து கடையில் முத்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், என்ன ஜாமான்கள் வேணும், பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணான்? ஐ ரைட்டில் ஆஃப் அ லிஸ்ட். நான் அந்த லிஸ்ட்டை மறந்துட்டேன், குழம்பி போச்சு, என்ன வாங்கணுங்கிறது மறந்து போச்சு. என்னென்ன வாங்கிறான்? சீசம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கல்ஸ். சீசம் சீட்ஸ் அப்படின்னா என்ன? எள்ளுமே, அப்புறம் ஆனியன்ஸ் வெங்காயம், அப்புறம் டொமேட்டோஸ் தக்காளி பழம், அப்புறம் பிக்கிள்ஸ் ஊறுகாய். அம்மா சொல்லிவிட்டது வேறு திங்ஸு, ராஜ் வாங்கிட்டு போகிறது வேறு திங்ஸு. அம்மா வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னே மம்மி பார்க்குறாங்க. அண்ட் பேக் ஹோம் மதர் ட்வீட்ஸ் மை இயர்ஸ். அவுச்! மம்மி என்ன பண்ணாங்க? காதை பிடிச்சி ஒரு திருகிட்டாங்க. நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? காதை பிடிச்சி நல்லா திருகி வச்சுட்டாங்க. வலிக்கும்ல, அதான் இந்த சத்தம். அவுச்! இந்த போயம் யார் எழுதுனாங்க தெரியுமா? ராஜ் ஆறுமுகம். நீங்களாம் சமத்து குட்டீஸ். அம்மா என்ன சொல்லி விடுறாங்களோ அதை ஞாபகமாக அப்படியே வாங்கிட்டு வந்துடுவீங்க தானே? ராஜ் மாதிரி மறக்க மாட்டீங்க தானே? ஓகே குட்டீஸ், வாங்க இப்போ நம்ம க்ளோசரி வேர்ட்ஸ்க்கு போகலாம். க்ளோசரி வேர்ட்ஸ். சின்னமன்னா என்ன? The bark of a tree that gives a delicious flavor to food. அம்மா தக்காளி சாப்பாடு, பிரியாணி, இந்த மாதிரி டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அந்த பட்டை இதெல்லாம் போடுவாங்க. நல்லா கமகமன்னு மணக்கும் இல்லையா? அந்த பொருளை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது சின்னமன், பட்டை. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. The bark of a tree that gives a delicious flavor to food. ஓகேயா? அடுத்து garlicனா என்ன? A small bulb with a strong taste used in cooking. சின்ன பல்ப் சைஸில் ஒயிட் பல்ப் மாதிரி உருண்டையாக இருக்கும் இல்லையா, பல்லாக நல்லா காட்டமாக இருக்கும். ஒரு 4 பல்லு 5 பல்லு வெள்ளை பூண்டை போட்டு பாலில் போட்டு நல்லா காய்ச்சி, அளவான பாலில் போட்டு நல்லா பால் சுண்டுற வரைக்கும் காய்ச்சி, அந்த பூண்டை போட்டு வேக வச்சு காய்ச்சி, பூண்டும் வெந்துடும், பாலும் சுண்டிக்கும். அப்போ
தீஞ்சு போகாமல் அந்த வெள்ளைப்பூண்டை வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த கேஸ் ட்ரபிளெல்லாம் கொஞ்சம் நெஞ்சு வலி மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அந்த நெஞ்சு வலி காற்று அடைப்பு மாறும். அந்த மாதிரி வைத்திய பொருளுக்கும் இது மருத்துவ குணம் உள்ளதுனால யூஸ் ஆகும். அந்த வெள்ளைப்பூண்டு சமையலுக்கும் நல்லா நிறைய சேர்த்தலாம். அதனால் அம்மா வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த வெள்ளைப்பூண்டு தான் garlic. A small bulb with a strong taste used in cooking. மைண்டில் வச்சுக்கிறீங்களா? garlic, a small bulb with a strong taste used in cooking. ஓகே, அடுத்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான். வாங்க. rattle off. rattle offனா recite. recite. reciteனா என்ன? மறந்து போயிடுறது, குழம்பி போகிறது, என்ன வாங்கிறதுங்கிறது அந்த டயத்துக்கு ஞாபகம் இல்லாமல் குழம்பிக்கிறது. recite. rattle off, recite. நெக்ஸ்ட்டு sesame seeds. sesame seedsனால் என்ன? ஜிங்க்லி சீட்ஸ், எள் விதைகள். எள்ளோட விதைகள் தான் ஜிங்க்லி சீட்ஸ். சீசம் சீட்ஸ்னால் ஜிங்க்லி சீட்ஸ். நெக்ஸ்ட்டு ouch. ouchனா என்ன? சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். காதை பிடிச்சி திருகினா வலிக்கும் இல்லையா? அந்த வலி தாங்க மாட்டாமல் தான் ouch அப்படின்னு ராஜு கத்துறான். சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். ouch, சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். ouchோட மீனிங் என்ன? sound that expresses pain. Okay children, we will meet on next poem or next lesson for you. Thank you very much.